தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/6/2026 வியாழக்கிழமை. அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு இரவு 3:19 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் சொல்லி வைத்த வைர வரிகளை பற்றியும் அதனுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தேன். நார்த்தங்காய்க்கு போட்ட உப்பும் நாத்தனாருக்கு போட்ட சோறும் வீண் போகாதுன்னு. நார்த்தங்காய்க்கு எதுக்கு உப்பு போடுறதுன்னா, ஊறுகாயிலே இப்போ நிறைய கெமிக்கல்லாம் வந்துருச்சு. ஆனால் நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கே, கிராமப்புறங்களில் போடுவாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் காய்ச்சல் சமயத்தில் கஞ்சியில் கலந்து சோறில் அதை சோறு மோறு வச்சு அதில் நார்த்தங்காய் ஊறுகாயை வச்சு அப்படி தண்ணியாக்கி கொடுப்பாங்க. அது நல்ல ஜீரண சக்திக்கும் உதவும், உடல் ஆரோக்கியத்தையும் சீராக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு மிஞ்சினது இல்லை ஊறுகாயில். ஆகையினாலே தான் கிடாய் நார்த்தங்காயின்னு இருக்குது, தனி நார்த்தங்காயின்னு இருக்குது. ஆக இந்த நார்த்தங்காய் அதுக்கு நம்ம உப்பு போட்டு ஊறுகாய் ஆக்கினா வருடக்கணக்கில் வைத்துக்கொள்ளலாம். பதப்படுத்தி வைத்துக்கொண்டு நம்ம மோர் சோறுக்கு வச்சு சாப்பிடலாமா. அப்படி நார்த்தங்காய்க்கு போட்ட உப்பு வீண் போகாது. அதே நேரம் நாத்தனாருக்கு போட்ட சோறு அப்படின்னா எதுக்குன்னா, குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, நாத்தனார் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேற யாராவது உடன்பிறப்புகள் அந்த திருமணமான வீட்டில் கணவன் ஒத்து வரல அல்லது மாமனார் மாமியார் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாத்தனார் நம்ம அனுசரித்து வச்சுக்கணும்னா, அதனால் அவர்களுக்கு நம்ம உபசரித்து வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அது சால்வ் ஆகிடும். ஆகையினாலே தான் ஒரு அழகான கருத்தாக சொன்னாங்க, நார்த்தங்காய்க்கு போட்ட உப்பும் நாத்தனாருக்கு போட்ட சோறும் வீண் போகாதுன்னு. அடுத்தது ஒரு பழமொழி, வாழை வாழ வைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலும், அதாவது மண்ணில் இருக்கிற இடங்கள் எல்லாம் முன்முகப்பில் சில வீடுகளில் மணல் இருக்கும், மண் பகுதி இருக்கும். அங்கே வாழை வளர்க்கணும். ஏன்னா வாழை வாழ வைக்குங்கிற வாழை மரம் ஒன்றுதான் தன் உடல் முழுவதையும் தியாகம் செய்கிறது. அதனுடைய இலை நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறோம். அந்த கனி இருக்கே, அது சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி நல்லா இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி நல்லா இருக்கும். ஆகையினாலே அது வாழைப்பழம் உதவுது. வாழைக்காய் குடல் நோயை அகற்றி வைக்கும். அதனுடைய துவர்ப்பு சத்து குடல் நோயை அகற்றும். வாழை பூ இருக்கே, அதை கூட்டுக்கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புண்ணெல்லாம் ஆறும். வாழை பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை என்ன பண்ணும் அப்படின்னா பூ கோர்க்கிறதுக்கு நாராக மாறும். சரி, வாழை தண்டு அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கும். ஆக தண்டு, இலை, காய், கனி, பட்டை அனைத்துமே உபயோகப்படுறதுனால அந்த வாழை நம்மை வாழ வைப்பது மட்டுமல்ல, அது ஒரு தியாக வாழ்க்கையும் வாழுது. ஆகையினாலே தான் இந்த கல்யாண வீடுகளில் முன்னாடி 2 வாழை மரம் கட்டி இருக்கு. எதுக்கு அப்படின்னா, அந்த கல்யாணக்கார வீட்டுக்கு நம்ம உள்ள போறோமா இல்லையா, திருமணம் நடக்கிற இடத்துக்கு, திருமண மண்டபத்துக்கு உள்ள போற போது வாழை மரத்தை பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன நினைப்பு வரணும், நம்முடைய வாழ்க்கையும் தியாக வாழ்க்கையாக இருக்கணும். இதுபோல இது தன்னுடைய உடம்பு முழுவதையும் எல்லா அங்கங்களையும் நமக்கு உபயோகப்படுத்தி கொடுக்குற மாதிரி நம்மளும் முடிஞ்ச அளவு பிறருக்கு உதவணும்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வரணும்னு தான் அந்த தியாக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வாழை மரத்தை முன்னால கட்டி வைக்கிறாங்க. தியாகராஜனே பேரு பரமசிவனுக்கு, சிவபெருமானுக்கு. ஏன் அப்படின்னா, அவர் தியாகம் செஞ்சவர். நமக்கு நல்ல ஆபரணங்களை தந்துட்டு அவர் பாம்பு அணிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவர் புலித்தோரை அணிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நல்ல உடல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனா அவர் ஒரு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறார். ஆக அவர் தியாக வாழ்க்கை வாழ்றதுனாலதான் அவருக்கு பேரே தியாகராஜன் பேரு. அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வர்க்கம் என்ன அப்படின்னா, அந்த செடி கொடிகளில் உள்ள தாவரங்களிலே வாழை ஒன்றுதான். ஆகையினாலே தான் வாழ வைக்கும் வாழை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். தியாகத்திற்கு வாழை, தெய்வத்திற்கு மாலை என்றார்கள். இப்படிப்பட்ட கருத்துகள், ஏராளமான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் வைர வரிகளாக பயித்து வைத்திருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, உள்ளம் நலமாக இருக்கவும், நம் வாழ்க்கையிலே வளம் பெறவும் கூட அந்த வைர வரிகள் ஒத்துழைப்பு செய்யும் என்று சொல்லி அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரனோடு செவ்வாய், சந்திர மங்கள யோகம். குடும்பத்திலே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே, வரன்கள் வாயில் தேடி வந்து திரும்பி விட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வரன்கள் முடிவாகலாம். மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். அது மட்டுமல்ல, பொருளாதாரமும் திருப்திகரமாகவே இருக்கின்றது. உத்தியோகம், தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். மனக்கவலைகள் மாறும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் 12இல் செவ்வாய், 12இல் செவ்வாய் பூமிக்காரகன் இருப்பதனாலே பூமி விற்பனையால் ஒரு லாபம் உண்டு. என்றைக்கும் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் ஒரு லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள் அல்லது வாங்கல் கொடுக்கல்களை சீராக்கிக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். எண்ணிய லாபம் எளிதில் கிடைக்கின்ற நாள். புண்ணிய காரியத்திற்கும் பொருளுதவி செய்யும் விதத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. மிதுன ராசினியர்களே,
ராசியிலேயே புதன் இருக்கின்றார். புதன் பலம் நன்றாக இருப்பதனாலே எண்ணியதை எண்ணியபடியே செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்தி தரும். வாய்ப்புகள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வரலாம். குடும்ப சுமைகள் கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே என்றைக்கோ கொடுத்த பாக்கிகள் இன்று வசூலாகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாகவே இருக்கின்றது. எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற இந்த நாளில் எதை நீங்கள் சிந்தித்தாலும் எதிர்மறையாகவே சிந்திக்க தோன்றும். நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இருந்தாலும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். குரு சுக்கிர சேர்க்கை இருந்தால் திடீரென மாற்றங்கள் வரும். பயணங்கள் உறுதியாகலாம், திடீரென மாற்றப்படலாம். அதே நேரம் ஒரு காரியத்தை செய்ய நினைப்பீர்கள், திடீரென செய்ய நினைப்பதில் மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் விதத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குருவாரம் என்பதால் இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களை விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரன். உறவினர் வழியிலும் விரயங்களாகலாம், உடன்பிறப்பு வழியிலும் விரயங்களாகலாம். விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். ஜென்மத்திற்கு ஏது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். நீண்ட தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் புதன். மாமன் மைத்திர வழியில் இருந்த மனக்கலக்கங்கள் அகலும். அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். மக்கள் செல்வங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் இந்த நாள் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கின்ற நாள். குருவை வணங்குவது நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவலை கொடுப்பார்கள். எட்டிலே சூரியன் மறைந்திருந்தாலும் கூட அரசு வழியில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். காரணம், குருவினுடைய பார்வை 2இல் பதிவதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். இன்று குருவாரம். குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆச்சரியம் தரும் தகவலும் ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கலாம். நீண்ட தூரத்திலிருந்து வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் உண்டு. இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கின்ற நாள். தன விரயங்கள் உங்களுக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். 3இல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் திடீர் குறுக்கீடுகள் வரலாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதற்கு மாறுபட்ட கருத்துக்களே உங்கள் மனதில் தோன்றும். எனவே எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள். திட்டமிடாது செய்யும் காரியங்கள் கூட வெற்றி பெற கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. 2இல் ராகு இருப்பதால் கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனையாகலும். குடியிருக்கும் வீட்டை கூட அதையே விலை கொடுத்து வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராகுபலம் நன்றாக இருப்பதால் யோகங்கள் உண்டு. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள். சந்தித்த நண்பர்களால் தனவரவும் உங்களுக்கு உண்டு. தக்க பலனும் உங்களுக்கு கிடைக்கும். துன்பங்கள் தூர ஓடும் நாள் என்று கூட சொல்லலாம். எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் எளிதில் நிறைவேறப் போகின்றது. 3இல் செவ்வாய் இருப்பதால் விலை சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கான மூலதனத்தை நீங்கள் போடுவீர்கள். அதன் மூலமாக தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாம். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழில் வளம் பெருகவும் வழிவகுத்துக் கொடுப்பார்கள். இன்று இனிய நாள், யோகமான நாள்.
மீனராசினியர்களை உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். புதிய நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். குரு சுக்கிரனோடு இணைந்து 5 சஞ்சரிப்பதனாலே பிள்ளைகளுக்கு திடீரென்று கல்யாணங்கள் முடிவாகலாம் அல்லது வேலைகள் கிடைக்கலாம். ஏதேனும் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். புதன் 4ஆம் இடத்தில் 4க்கு அதிபதி 4இல் இருக்கின்றார். எனவே தாய்வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. பெற்றோர் வழிகளோடு உங்களுக்கு பெருமையான தகவல்கள் கிடைக்கலாம். 6இல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் மட்டும் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கொஞ்சம் வேலைப்பழுவை சுமத்தலாம். உங்கள் மீது வெறுப்பு காட்டலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஜென்மத்தில் சனி இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.